ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே மினி விளாக் பார்க்கலாம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு 3 டேஸாக நம்ம சேனலில் வீடியோ வந்திருக்காது. என்ன ரீசன்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. இப்போ ஓகே, இனிமேல் நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோ வரும். தன்னோட குடும்பத்துக்காகவும் குழந்தையோட எதிர்காலத்துக்காகவும் நைட்டு பகல்னு பார்க்காம ஓடி ஓடி உழைச்சி தன்னோட ஆசைகள் அத்தனையுமே மறந்து குழந்தையோட எதிர்காலத்தை மட்டுமே நோக்கி ஓடுற ஒவ்வொரு அப்பாங்களுக்குமே என்னோட தந்தையர் தின வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. இன்னைக்கு ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலாக நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் வீட்டுல பண்ணியிருந்தேன். அப்பானாலே சாக்ரிஃபைஸ் தான் சொல்லலாம். அப்பாக்கு நான்வெஜ் அந்த அளவு பிடிக்காது. ஒரு பீஸ் 2 பீஸ் சாப்பிடுறதே ரொம்ப ரேர் தான். ஆனாலுமே நான்வெஜ் சமைக்கிற அன்னைக்கு அவங்களுக்கு வெஜ் பிடிக்கும்ட்டு நான் வெஜிடேரியன் எதனா செய்யறேன்னு சொன்னாலும், வேணாப்பா உங்களுக்கு தேவையானதை நீங்க செய்யுங்க, அதுல நான் கொஞ்சமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நிக்காத விஷயத்த கூட நமக்காக செய்யறது தான் அப்பா. நான் வந்து அப்பாவை பத்தி பேசணும்னா இந்த ஒரு நிமிஷம் வீடியோ பத்தாது. அந்த அளவுக்கு எனக்கு அப்பா ரொம்ப 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 ஸ்பெஷல். எல்லாருக்குமே அப்படிதான் இருக்கும். அப்பானாலே ஸ்பெஷல். எல்லாருமே எப்படி டேட் லிட்டில் பிரின்சஸோ அதே மாதிரி நானும் தான். அப்பா எப்பவுமே என்கிட்ட சொல்ற ஒரு டைலாக் என்னன்னா, உனக்கு காலில் முள்ளு குத்துனா எனக்கு கண்ணுல முள்ளு குத்துன மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க. அது இந்த வார்த்தை வந்து அப்பாவோட உள் மனசுல இருந்து சொல்ற வார்த்தை. அது எல்லாரோட அப்பாவுமே அப்படிதான். அவங்களுக்கு எது வந்தாலும் தாங்கிப்பாங்க. ஆனா நமக்கு ஒண்ணுன்னா அவங்களால தாங்கிக்கவே முடியாது. அவ பத்தி பேச ஆரம்பிச்சா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம அப்பா அம்மான்ற உறவு ஒரு புனிதமான உறவு. அது அதை பத்தி சொல்றதுக்கு வார்த்தைகளே போதாது. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் ஃபாதர்ஸ் டே ஸ்பெஷலுக்கு சிக்கன் பிரியாணி பண்ணியிருந்தேன். 1.5 கிலோ ரைஸ்க்கு 2 கிலோ சிக்கன் போட்டு பண்ணியிருந்தேன். நான் நைட்டுக்குமே சேர்த்து பண்ணிட்டேன். பிரியாணி கூடவே சிக்கன் டிக்கா பண்ணிட்டு சிக்கன் லிவர்ல பெப்பர் ஃப்ரை பண்ணியிருந்தேன். அப்புறம் எப்பவும் போல ஆனியன் குக்கும்பர் ரைத்தா பண்ணிட்டு முட்டை பாயில் பண்ணியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு லஞ்சு. இங்க எல்லாருக்குமே டின்னருக்கு பிரியாணி சேர்த்து பண்ணிட்டேன். நைட்டுக்கும் பாப்பாவுக்கு அப்பாவுக்கு மட்டும் நைட்டு இட்லியும் சாம்பார் வச்சு கொடுக்கணும். இன்னைக்கு டே எங்களுக்கு சூப்பரா போச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.